வணக்கம் நேயர்களே. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இதனால் என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிவிட்டு 23 வயதான இளம் தாய் தன் உயிரை தானே மாய்த்திருக்கக்கூடிய அவலம் இடம்பெற்றிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு தான் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்ட 23 வயதான அர்ச்சனா என்ற தமிழ் பெண் காதல் திருமணம் செய்து அதன் பிறகு கடந்த வருடம் கர்ப்பமானார். அதைத் தொடர்ந்து அதற்கு முன்னரும் அதற்கு பிறகும் கணவனாலும் கணவன் வீட்டாராலும் வரதட்சணை கொடுமை அவருக்கு நேர்ந்திருக்கிறது. வரதட்சணை எங்கே, போய் உன் வீட்டில் கேட்டு வாங்கி கொண்டு வா, காதல் திருமணம் தான் செய்தோம், அதற்காக உன்னை சும்மா வைத்திருக்க முடியாது, நீ வரும்போது என்ன கொண்டு வந்தாய், உன்னை சும்மா வச்சு பார்க்குறதுக்காக நாங்கள் இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி கணவனுடைய உறவினர்கள் கணவனுக்கு அழுத்தம் கொடுத்து, கணவனும் தன்னுடைய மனைவிக்கு அழுத்தங்களை கொடுத்து, கர்ப்பிணி பெண் என்றும் பார்க்காமல் சித்திரவதைகளையும் அடிகளையும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அர்ச்சனா கணவனை விட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே சென்று நிலைமைகளை சொன்னார். என்னால் வாழ முடியாது, என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகின்றார்கள் கணவனும் கணவனுடைய வீட்டு உறவினர்களும். கணவனுக்கு நான் ஒரு மாதிரி சொல்லி சமாளித்தாலும் கணவனுடைய உறவினர்கள் அதை கேட்பதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவருக்கு இவ்வாறான கதைகளை சொல்லி அவரை உசுப்பேத்துற மாதிரி செய்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் இனி அங்கே நான் போக மாட்டேன், எனக்கு அவர் வேண்டாம், நான் உங்களை மீறி உங்களை மதிக்காமல் காதல் திருமணம் தான் முக்கியம் என்று நான் காதலித்தவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு நான் அவலப்படுகிறேன், நான் ஒரு கர்ப்பமாக இருக்கின்ற பெண் என்றும் என்னை பார்க்காமல் இப்படியெல்லாம் துன்பப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி தாய் விட்ட வந்து கதறி அழுதிருக்கின்றாள் அர்ச்சனா. இத்தனைக்கும் அவள் ஒரு பட்டதாரி மாணவி, 23 வயது, ஒரு பட்டதாரி மாணவி. பொறுமையாக இருந்த தாயும் தந்தையும் இப்படி எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது, சரி நாங்கள் பொலிஸ் நிலையம் போவோம், போய் கணவருடன் கூப்பிட்டு பேசுவோம், பிரச்சனை இல்லாமல் ஒரு மாதிரி போகலாம்னு சொல்லி அவர்களையும் கூப்பிட்டு கணவன் வீட்டாரையும் கூப்பிட்டு பொலிஸ் நிலையம் சென்று முதல்வர் வழக்கொண்டு கொடுக்கப்பட்டது. போலீசார் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தருகிறோம், இனிமேல் நீங்கள் வரதட்சணை இந்த உங்கள் மனைவியை கேட்டாலோ உங்கள் அப்பா அம்மாவின் கதையை கேட்டு அவரை கொடுமைப்படுத்தினாலோ வரதட்சணை கொடுமையால் உங்களை நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து சிறையில் போடுவோம் என்று விரட்டிவிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு சிறிய நாட்களின் பின்னர், கொஞ்ச நாட்களின் பின்னர் தன்னுடைய வீட்டில் அர்ச்சனா தன்னுடைய உயிரை அறையில் மாய்த்திருக்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், போலீஸார் சொல்லியும் கணவனும் கணவனுடைய வீட்டுக்காரர்களும் அந்த புராணத்திலிருந்து மாறவில்லை, வரதட்சணை கொடுமையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இனி என்ன செய்வது, அப்பா அம்மா விட்டு சொல்லியும் பிரயோசனம் இல்லை, அவர்கள் திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டார்கள். போலீஸாரும் வந்து சொல்லியும் இவங்க கேட்கல, இனி யார்கிட்ட போடுறது என்று சொல்லி யோசிச்சுருக்கா போல. பட்டதாரி மாணவிக்கு தெரியாமல் போச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போலீஸில் போய் கேஸை போட்டு ஒரு உள்ளே போட்டிருந்தா நிலைமை இப்படி வந்திருக்குமா? இல்லை. எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது இந்தியாவில், இந்தியாவில் இல்லாத சட்டங்களே இல்லை. பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, சிறுமிகளுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அர்ச்சனா அதை ஒன்றும் பயன்படுத்தவில்லை. ஒரு என்ன செய்வது, தன்னுடைய ஒரு மொக்கு முடிவுன்னு சொல்லலாம் இல்லையா, இன்னும் சொல்லப்போனால் அந்த மொக்கு முடிவால் தன்னுடைய உயிரை தானே வீணாமல் இழந்திருக்கின்றார். அவசர புத்தி இல்லையா? எனவே இவ்வாறான முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது. நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறது, சட்டங்கள் இல்லாதவை எதுவுமே இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு படித்த ஒரு பிள்ளை, பட்டதாரி பிள்ளை இவ்வாறு தன் முடிவை இவ்வாறு எடுத்தது மேல் வேதனைக்குரிய விடயம். ஆனால் இப்பொழுது போலீஸார் அந்த கணவனையும் கணவன் வீட்டாரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கின்றார்களாம். கடுமையான சட்டம் அவர்களுக்கு பயன்படுத்தப்படும், தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. என்ன செய்வது, அந்த பெண்ணும் உயிருடன் இல்லை. இப்படித்தான் பல பேருடைய வாழ்வு மறைமுகமாக வாழப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிச்சத்திற்கு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வது ஏனென்றால், இந்த காலத்திலும் நாங்கள் வரதட்சணை கொடுமைகள் என்ற ஒரு எல்லைக்குள் போய்விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு செய்தியான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், உண்மைதான், செய்திதான். ஏனென்றால் இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உங்கள் சமூகத்தில் இவ்வாறு நடப்பதற்கு நீங்கள் சம்மதிக்கக்கூடாது. இந்த காலத்திலும் வரதட்சணை என்பது விரும்பி செய்வது என்பது வேறு, கட்டாயமாக கேட்டு கொடுமைப்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? கருத்திடுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.